ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னும் வெறும் 4 நாட்கள் தான் இருக்குது விடாமுயற்சி படத்தோட ஒரு கிராண்ட் ரிலீஸ்க்காக. உலகம் முழுக்க ஏகப்பட்ட தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த நம்ம ஏகே படங்களையே அதிக தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுற படம்னா அது இந்த விடாமுயற்சி படம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஏகேவுக்கு ரிலீஸ் ஆன துணிவு படத்தை ஓவர்சீஸில் கிராண்ட் ரிலீஸ் பண்ணது நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தான். இந்த படத்தையும் ஓவர்சீஸில் கிராண்ட் ரிலீஸ் பண்ணுறதும் லைக்கா ப்ரொடக்ஷன் தான். கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு பிக் ஸ்க்ரீனுக்கு அஜித் படம் வருது அப்படின்ற ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஆர்வத்தை தூண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனாலேயே இன்னைக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆன உடனே 4 மணி நேரத்தில் 44,000 டிக்கெட்ஸ் விற்று ஒரு பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் இந்த விடாமுயற்சி படம் கிரியேட் பண்ணியிருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு படம் வந்தாலும் சிங்கம் தான் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஏகே. இதில் என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா, நார்த் இந்தியாவில் ஒழுங்காக ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்றத ஒரு பயங்கர கவலை இருக்குது. ஏன்டா இந்த ஓடிடியில் காசப்பட்டு ஒரு மாதத்துலேயே ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த தமிழ் சினிமா மட்டும்தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. பட் இந்த தெலுங்கு சினிமா, கன்னட சினிமாலாம் பார்த்தீங்கன்னா 8 வீக்ஸ் ஸ்பேனில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கிராண்டாக நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊருக்காரங்க தான் இந்த வேலையை பார்த்துட்டு ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் படமே இன்னும் வரைக்கும் வராமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன், ஜெயிலர், கங்குவா போன்ற படங்களை தான் ப்ராப்பர் பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ணாங்க. இதில் PS1, ஜெயிலர் படங்களுக்கு கூட நார்த் இந்தியாவில் ஓரளவுக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிது. பட் கங்குவாவை யாருமே கண்டுக்கல. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, லியோ படத்தை ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ணல. அதாவது நார்த் இந்தியன் மல்டிப்ளெக்ஸில் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. பட் அப்படி இருந்துமே ஜெயிலரோட வசூலுக்கு ஈக்குவலாகவே அந்த படம் நல்லா வசூல் பண்ணியிருந்தது. கிட்டத்தட்ட நம்ம விடாமுயற்சி படமும் லியோக்கு ஈக்குவலான ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டான ஒரு கண்டென்ட், ஹாலிவுட் ஸ்டாண்டர்டான விஷுவல் உள்ள ஒரு படம் தான். ஒழுங்காக ஓடிடியில் 8 வீக்ஸ் ஸ்பேனில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இந்த படத்தை ப்ராப்பர் பேன் இண்டியன் படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேரண்டியாக 700-800 கோடி வரைக்கும் வசூல் பண்ணும் இந்த படம். ஸோ அடுத்ததா இந்த விடாமுயற்சி படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை பற்றி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குது. எல்லாருமே மங்காத்தா படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கும் நம்ம ஏகேவுக்கும் நடக்கிற அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு மெத்தடில் அந்த ஃபைட் சீனை கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட இந்த விடாமுயற்சி படத்தில் வர அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் மட்டும் இந்த ஃபைட் சீன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏகேவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் தான் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஃபைட் சீனை பார்த்து நம்ம அனிருத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் படத்தில் ஃபியூச்சர் கேப்டன் அமெரிக்காவுக்கும் பாஸ்ட் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு ஃபைட் சீன் வரும். கிட்டத்தட்ட அதே ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மகிழ் திருமணங்களை பாராட்டியிருக்காராம். ஸோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம 3 நாள் இருக்கிற நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி பயங்கரமாக ஐப்பேற்றி விடுறாங்க. நம்ம மகிழ் திருமணி எந்த அளவுக்கு இந்த படத்தை டிஃப்ரெண்டாக சமைச்சு வச்சிருப்பாரு அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.